அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல காலையில நம்ம ப்ரீ மார்க்கெட்ல கொடுத்திருந்த லெவல் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம மேக்ஸ் சார்ந்து மட்டுமே பயன்படுத்துறோம். அந்த யூடியூப்ல கொடுக்கறது வந்து சும்மா சிந்திக்கணும் என்பதற்காக மட்டும்தான். இதை வச்சுலாம் ட்ரேட்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம எல்லா வீடியோல சொல்றோம். யார் யூடியூப்ல எது கொடுத்தாலும் சொன்னாலோ இல்லை பப்ளிக் டொமைன்ல எதுல கொடுத்து யார் சொன்னாலும் நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி இது சரியா இருக்கு அப்படின்னா மட்டும் அதை எடுத்து செய்யுங்க. இன்க்ளூடிங் நீங்க நான் சொல்றதையும் தான் நம்பாதீங்கன்றேன். புரியுதுங்களா? இந்த வீடியோவை நோக்கம் நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே, சிந்தித்து செயல்படுங்க. ஏன் இவர் வித்தியாசமா ஒரு இதை சூஸ் பண்ணி இப்படி கொடுக்குறாரு, மார்க்கெட்டினுடைய டைரக்ஷன் இதை வச்சு சொல்றாரு அப்படிங்கிறது சிந்திங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் 25,800 புட்டு 108 ரூபீஸ்க்கு கீழே இருந்தா பிலோ சஸ்டெயின் மார்க்கெட் அப்சைடு செல்லும், எபோ இருந்தா மார்க்கெட் டவுன் சைடு செல்லும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 108ல தான் இங்க ஒரு ஹாரிசான்டல் லைன் போட்டிருக்கேன். அந்த லைன் பாருங்க 108. அந்த ஸ்ட்ரைக் அந்த 108ல தான் ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் அதுக்கு மேல அதால போக முடியாம ஃபால் ஆகும். ஏன் இந்த பிரைஸ் நம்ம போட்ட 108லயே டிசிஷன் எடுத்தது? நம்ம மார்க்கெட்டுக்கு முன்னாடியே நம்ம 7:30-8 மணிக்கெல்லாம் நம்ம வீடியோ அப்லோட் பண்றோம். ஏன் இது நடக்குது? இந்த பிரைஸ் வராம போனா என்ன பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க ஓனா பிராக்டிஸ் உங்களாலே முடியும். எல்லாராலையும் முடியும். பிராக்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் டைம் ஆகும், 2 கணக்கு ஆகும் இல்லைங்களா? பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்களே எல்லாமே கண்டுபிடிக்கலாம் ஈஸியா. ஒரு வேல்யூ மட்டும் கிடையாது. ஒரு ஸ்ட்ரைக் ஒரு வெளியில போனா திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகணும். நீங்க பாருங்க, இது 108 கீழே வந்தவர் திரும்புறதுக்கு ட்ரை பண்ணவே இல்லை, அப்படியே அதே டைரக்ஷன்ல போயிட்டாரு. இது ஏன் அப்படிங்கிறது நம்ம காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகி கொஞ்சம் ட்ரேட் ஆகிற டைம்லயே கண்டுபிடிச்சிருவோம். எந்த டைரக்ஷன் எப்படி போக போகுது நீங்க அப்படிங்கிறதெல்லாம். அதுதான் நியூ டாபிக்கா இப்போ புது கிளாஸ்ல ஸ்டாக் ஆப்ஷன் முதற்கொண்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டையும் மணி மேக்கிங் ஃபார்முலாவோட நம்ம அதை உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச்ல இருந்து தான் லாஸ்டா கிட்டத்தட்ட 3-4 மாசத்துக்கு அப்புறம் தான் எடுத்தேன். அந்த பேட்ச் முடிய போகுது. வருகிற அடுத்த வாரத்தோட வர வீக்கோட முடியுது. அது இப்போ நிறைய பேர் இன்ட்ரோட கேட்டுட்ருக்கீங்க. அது நான் டைம் இருக்கும்போது எப்போன்னு பின்னாடி அனௌன்ஸ் பண்றேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.